السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகழிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாகை மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த சமூக சீர்திருத்த மாநாட்டிலே இறை செய்தியை இருக பற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலிருந்து நாம் இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்குரிய பாடங்களையும் சில படிப்பினைகளையும் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கமே நாம் அந்த இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று அவனுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். தௌஹீத் என்று சொன்னால் அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொள்வது மட்டும் தௌஹீத் அல்ல. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ். நபியே, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடம் கேட்டால், மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்களிடம் கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவன் அல்லாஹுவை ரப்பு என்று சொல்வதனால் அவன் இறைவனை மட்டும் ஏகத்துவப்படுத்தியவனாக, தௌஹீத்வாதியாக அவன் மாறிவிட மாட்டான். ஒருவன் உண்மையிலேயே அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவன் என்று சொன்னால் அவன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் எந்த கட்டளைகளை இறக்கி வைத்தானோ அதை பின்பற்றினால் மட்டும்தான் அவன் ஏகத்துவவாதி. அல்லாஹ் இதற்காகத்தான் மனித சமுதாயத்தை படைத்தான். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வதன் அர்த்தமே அந்த இறைவன் அவன் புறத்திலிருந்து எதை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற இறை செய்தியை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து நாம் மரணிக்கும் பொழுது அந்த கொள்கையில் மரணித்தால் மட்டும்தான் ஒருவன் மறுமையில் நிரந்தரமான நித்திய ஜீவனாகிய அந்த சொர்க்க வாழ்க்கையை அவன் அடைய முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இறை செய்தியை இறக்கி வைக்கிறானோ அதன் அடிப்படையில் வாழ்ந்தால் சொர்க்கம், அதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் நரகம் என்ற இந்த சோதனையை அல்லாஹ் வானங்களிடமும் பூமியிடமும் மலைகளிடமும் அல்லாஹ் எடுத்து காட்டினான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனில் கூறுகின்றான், இன்னா அலznal அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால்
நாம் அமானிதம் என்று சொன்னால் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு இறைவன் தரக்கூடிய இறை செய்தியின் அடிப்படையில் வாழ வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். நான் உங்களுக்கு இறை செய்தியை தருகிறேன், என்னுடைய வழிகாட்டுதல்களை இறைவன் புறத்திலிருந்து நமக்கு அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்திகளை அல்லாஹ் அமானிதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நான் உங்களுக்கு இறை செய்திகளை தருகின்றேன், அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கம், அதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் உங்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று வானங்களிடமும் பூமியிடமும் மலைகளிடமும் அல்லாஹ் எடுத்து காட்டினான். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அலல்னல் அமானத் அல ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால், நாம் இந்த அமானிதத்தை வானங்களிடமும் மலைகளிடமும் பூமியிடமும் எடுத்து காட்டினோம். ஃபஅபைன யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அந்த வானங்கள் பூமி மலைகள் எல்லாம் அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்து அஞ்சி நடுங்கின. இறைவா, எங்களுக்கு இந்த சோதனை வேண்டாம், உனக்கு கட்டுப்பட்ட மூமின்களாகவே, உனக்கு கட்டுப்பட்ட படைப்பிடங்களாகவே எங்களை ஆக்கிவிடு என்று அந்த படைப்பிடங்கள் எல்லாம் சொல்லி ஒதுங்கிக் கொண்டன. அந்த சோதனைக்கு அவை தயாராகவில்லை. ஆனால் வஹமலஹல் இன்சான், இந்த மனித சமுதாயம் அதை சுமந்து கொண்டது. இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, தான் சுமந்து கொண்ட விஷயம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அவசியமானது என்பதை அறியாத அநியாயக்காரனாகவும் அடிமுட்டாளாகவும் மனித சமுதாயம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எதற்காக அல்லாஹ் இந்த அமானிதத்தை எடுத்து காட்டினான்? அமானிதம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு மட்டும் இறைவன் தரக்கூடிய இறை செய்திகளை ஏற்று அவனுக்கு மட்டும் அனுபணிந்து வாழ வேண்டும் என்கின்ற அமானிதம். அந்த அமானிதம் அடிப்படையில் மனித சமுதாயம் வாழ்கின்றதா? அல்லாஹ் கூறுகின்றான், இந்த அமானிதத்தை ஏற்றுக்கொண்ட மனித சமுதாயம் 3 பிரிவாக பிரிந்து விட்டார்கள். ஒரு கூட்டம் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று வாயளவில் சொல்லிவிட்டு உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளாத நயவஞ்சக கூட்டம், முனாஃபிக்கின்கள். இன்னொரு கூட்டம் அந்த அமானிதத்தை இறைவனுக்கு மட்டும் அடிபணிந்து வாழ வேண்டும், இறை செய்தியின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை மறுத்து இறைவன் அல்லாதவர்களின் கருத்துக்களை எல்லாம் இவைதான் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும், இறைவன் அல்லாதவர்கள் காட்டக்கூடிய வழிமுறைப்படிதான் வாழ வேண்டும் என்று இறைவனை மறுத்து இறைவனுக்கு இணை வைத்த கூட்டம். இன்னொரு கூட்டம் அல்லாஹ் இறக்கிய அந்த அமானிதத்தை அந்த வகையின் அடிப்படையில் இறை செய்தியின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த கூட்டம். அல்லாஹ் கூறுகிறான், இந்த அமானிதத்தை நான் எடுத்து காட்டியது லியுஅذிபல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத் وَيَتُوبَ اللَّهُ عَلَى الْمُؤْمِنِينَ وَالْمُؤْمِنَاتِ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا. அல்லாஹ் கூறுகின்றான், இறைவனுடைய இறை செய்தியை ஏற்றுக்கொண்ட பிறகு அதில் நயவஞ்சகத்தனத்தோடு நடந்து கொண்ட ஆண்களையும் பெண்களையும், இறைவனுக்கு இணை வைத்த ஆண்களையும் பெண்களையும் வேதனை செய்வதற்காகவும், وَيَتُوبَ اللَّهُ عَلَى الْمُؤْمِنِينَ وَالْمُؤْمِنَاتِ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்காகவும் தான் இந்த அமானிதத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய தாய்மார்களே, இன்றைக்கு மனித சமுதாயம் சரியாக உணராத ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய இறை செய்தி, அவன் நமக்கு மனித சமுதாயத்திற்கு தந்த அந்த இறை செய்தி, அவனுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த தௌஹீதுடைய அடிப்படையை அதிகமான மனிதர்கள் உணராமல் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, இறைவன் அல்லாதவர்களை பொறுப்பாளர்கள் ஆக்கி, இந்த மார்க்கத்திற்கு இறைவன் அல்லாதவர்களின் சுய கருத்துக்களை பொறுப்பாக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள். கலீலம்மா ததக்கரூன், நீங்கள் மிக குறைவாகத்தான் சிந்திக்கின்றீர்கள், நல்லுணர்வு பெறுகின்றீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம இந்த நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால், மறுமையில் நிரந்தரமான சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எவ்வாறு வாழ சொன்னானோ அந்த இறை செய்தியின் அடிப்படையில், அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அருளப்பட்ட இறை செய்தி திருமறை குர்ஆன்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு அல்லாஹ்விடமிருந்து குர்ஆனும் தரப்பட்டிருக்கிறது, அந்த குர்ஆனோடு அதே போன்று இன்னொரு வஹி சுன்னாவும் தரப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அருளப்பட்ட இறை செய்தி திருமறை குர்ஆன், அதுபோன்று சுன்னா அல்லாஹ்விடமிருந்து நமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இறை செய்தி, நபிகள் நாயகம் மார்க்கமாக சொன்ன ஆதாரபூர்வமான செய்திகள், நபிகள் நாயகம் மார்க்கமாக வழிகாட்டிய ஆதாரபூர்வமான செய்திகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக அங்கீகரித்தவற்றை பற்றி வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், இவையெல்லாம் அல்லாஹ்வினுடைய, இவையெல்லாம் சுன்னா என்று சொல்லப்படும். இதுவும் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தி. இந்த இறை செய்தியின் அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான், இறை செய்தியை நாம் பின்பற்றினால் மட்டும்தான் மறுமையில் வெற்றியடைய முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களை எச்சரிக்கின்றான். ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் மார்க்க சட்டங்களை எடுக்காதவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் மார்க்க சட்டங்களை எடுக்காதவர்கள், தீர்ப்பளிக்காதவர்கள், அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதவர்கள், மார்க்க சட்டங்களை எடுக்காதவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த இறை செய்தியின் அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது நம்மை நிரந்தரமான நரகத்தில் மிகப்பெரிய ஷிர்கில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதைத்தான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு எந்த மனித கருத்தும் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காது. இன்றைக்கு சமுதாயத்திலே அல்லாஹ் அருளிய திருமறை குர்ஆன், அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட இன்னொரு வஹி சுன்னா, இந்த இரண்டையும் தவிர மனித குலத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகள் நிறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். சிலர் மதுஹபை பின்பற்றினால்தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்கிறார்கள். நாம் ஷாஃபி மதுஹப், நீ ஹனஃபி மதுஹப், அவன் ஹம்பலி மதுஹப், இவன் மாலிகி மதுஹப் என்று மதுஹப் ரீதியாக பல பிரிவினைகள். சிலர் நாம் இமாம்களை பின்பற்ற வேண்டும், அறிஞர்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இப்படி பின்பற்றினால்தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்று ஒரு கூட்டம். இன்னும் எடுத்துக்கொண்டால் தரீகா ரீதியாக பல்வேறு வழிபாடுகள், நீ காதிரியா தரீகா, கிஷ்டியா தரீகா, நக்ஷபந்தியா தரீகா, ஹல்வத்தியா தரீகா, பைத்தியா தரீகா என்று தரீகா ரீதியாக ஏழு எண்ணற்ற வழிகேடுகள் ஒவ்வொரு கூட்டமும் சொல்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டமும் சொல்கிறார்கள், நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்கிறார்கள். ஆனால் திருமலை குர்ஆன் சொல்கிறது, நபிகள் நாயகம் சொன்னார்கள், திருமலை குர்ஆன் சொல்கிறது, இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும். மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. இறைவன் அல்லாதவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ். செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வஅஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மத். வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல். வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா. காரியங்களில் மிக கெட்டது இஸ்லாம் என்ற பெயரில் குர்ஆனில் இல்லாமல், நபிகள் நாயகத்துடைய அந்த சுன்னாவில் இல்லாமல் புதிதாக உண்டாக்கப்பட்டவைதான் வழிகேடுகள். காரியங்களிலேயே மிக கெட்டது. குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ. புதிதாக உண்டாக்கப்பட்டவை அனைத்தும் பித்அத்துகள். குல்லு பித்அத்தின் ضلالة. ஒவ்வொரு பித்ஆவும் வழிகேடு. குல்லு ضلالத்தின் ஃபின்னார். எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது குர்ஆன் சுன்னா மட்டும்தான். இந்த இரண்டும் தான் இறை செய்தி. இந்த இறை செய்தியை தவிர, அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை தவிர வேறு எந்த வழிமுறைகளை, வேறு எந்த மனித கருத்தை பின்பற்றினாலும் அது நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காது. இந்த வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் அனுப்பி வைத்தான். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ் கூறுகின்றான்,
நாம் எல்லா சமுதாயத்திற்கும் இறை தூதர்களை நபிமார்களை அனுப்பி வைத்தோம். எதற்காக? அந்த இறை தூதர்கள் சொன்னது இரண்டே கொள்கைகள் தான். ஒன்று அனியபுதுல்லாஹ், அல்லாஹ்விற்கு அடிபணியுங்கள். அல்லாஹ்விற்கு அடிபணியுங்கள் என்றால் அல்லாஹ் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னானோ, அல்லாஹ் எவ்வாறு இறை தூதர்களை அனுப்பி அந்த இறை தூதர்கள் உங்களுக்கு எப்படி வழிகாட்டினார்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழ வேண்டும். இறை செய்தியை பற்றி பிடிக்க வேண்டும். இது ஒரு கொள்கை. இன்னொரு கொள்கை என்ன தெரியுமா? வஜ்தனிபு தாகூத், தீய சக்திகளை எல்லாம், தாகூத்துகளை எல்லாம் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். தாகூத்துகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நமக்கு எதை செய்தியாக மார்க்கமாக இறக்கி வைத்தானோ அதை பின்பற்றாதீர்கள். எங்களுடைய கருத்துக்களை பின்பற்றுங்கள். நாங்கள் சொல்வதுதான் சத்தியம். அது குர்ஆனில் இல்லாவிட்டாலும் சுன்னாவில் இல்லாவிட்டாலும் நாங்கள் சொல்வதுதான் சத்தியம். எங்கள் கருத்துக்களை பின்பற்றுங்கள் என்று எவன் வந்தாலும் எவன் அழைத்தாலும் அவனுக்கு பெயர் தான் தாகூத். அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறுமாறு அழைப்பு விடக்கூடியவர்கள். நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்ததின் நோக்கமே அல்லாஹ்வுடைய கருத்துக்களுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும். இறைவன் அல்லாதவர்களின் கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற இந்த ஏகத்துவ கொள்கைக்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அல்லாஹ் கூறுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே எந்த நிர்பந்தமும் கிடையாது. கத் பையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது. ஃபமை யக்ஃபுர் பித்தாகூதி வ யூமின் பில்லாஹ், எவர்கள் தாகூத்துகளை மறுத்து, தாகூத் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு சட்டத்தை இறக்கி வைத்திருப்பான். அந்த சட்டத்தை பின்பற்றாதீர்கள். இதற்கு மாற்றமாக நான் சொல்வதுதான் சரி என்று எவன் பிரச்சாரம் செய்கிறானோ எவன் அழைக்கிறானோ அவனுக்கு பெயர் தான் தாகூத். பெண்கள் எல்லாம் பர்தா அணிய வேண்டும். அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னாக தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய முகம், முன்கை, கால்பாதம் இவற்றை தவிர வேறு எதையும் வெளிப்படுத்த அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சட்டத்தை இறக்கி வைத்தால் ஒரு கூட்டம் வருவாங்க. அது என்ன, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இதுவெல்லாம் பெண்ணடிமைத்தனம், இவையெல்லாம் பெண் சுதந்திரத்திற்கு எதிரானது. எனவே இஸ்லாமிய பெண்களே உங்கள் பர்தாக்களை கலட்டி வீசுங்கள் என்று சொல்வார்கள். இவன் தாகூத். இப்படி அழைப்பவன் தாகூத். அல்லாஹ்விடம் மட்டும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னால் இல்லை இல்லை சமாதிகளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அழைப்பான். அவன் தாகூத். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக அழைக்கிறான். மது அருந்துவது அல்லாஹ் தடுத்த காரியம் என்று சொல்லும் போது இல்லை இல்லை மது அருந்துவது தனி மனித சுதந்திரம் என்று அழைப்பான். அவன் தாகூத். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக எவன் அழைத்தாலும் எவன் பிரச்சாரம் செய்தாலும் அவனுக்கு பெயர் தான் தாகூத். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டார்களா? இல்லை இல்லை அது பிழையானது, நான் சொல்வதுதான் சரி, எனக்கு கட்டுப்படுங்கள் என்று ஒருவன் அழைத்தால் அவனுக்கு பெயர் தான் தாகூத். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எதை கடமையாக்குகிறான்? ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத் வ யூமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. எவன் தாகூத்துகளை எல்லாம் மறுத்து அல்லாஹ்விற்கு கட்டுப்படாதீர்கள், இறை செய்தியின் அடிப்படையில் வாழாதீர்கள் என்று அழைக்கக்கூடியவர்களை மறுத்து அல்லாஹ்விற்கு மட்டும் கட்டுப்படுகிறானோ அவன்தான் அருந்து விடாத உறுதியான கயிற்றை பிடித்துக் கொண்டான். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடமிருந்து நமக்கு எதை பெற்றுத் தந்தார்களோ அதற்கு கட்டுப்படுவது மட்டும்தான் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதற்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடுபட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் இறை செய்தியை இறுக பற்றிக் கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபன் வ மா அன மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் நபி சொன்னார்கள், இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், நான் என்னுடைய முகத்தை வானங்களையும் பூமியையும் படைத்தானே அவனை நோக்கி நான் முன்னோக்கி விட்டேன். ஹனீஃபா, நான் எல்லா இணை வைக்கக்கூடிய சக்திகளை விட்டும் விலகிக் கொண்டேன். எல்லா அசத்திய கொள்கைகளை விட்டு விலகிக் கொண்டேன். நான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்படக்கூடிய இறை செய்தியை மட்டும்தான் நான் முன்னோக்குகிறேன். வமான மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்பாளனாக இல்லை.
இறைவனுடைய கருத்துக்கு நிகராக இறைவனுடைய கருத்து மட்டும்தான், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான் நேர்வழி காட்டும். இதற்கு மாற்றமாக நான் மற்றொரு வழியை பின்பற்றினால் நான் இணை வைப்பாளனாக ஆகிவிடுவேன். ஒமானவனது முஷ்ரிக்கின், நான் இணை வைப்பாளனாக இல்லை என்று ஏகத்துவ கொள்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை மனித குலத்திற்கு பறைசாற்றினார்கள். நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர். உங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்புகிறீர்களோ, மறுமையை நம்புகிறீர்களோ, அப்படிப்பட்ட உங்களுக்கு. அல்லாஹ்வை நம்புவவன் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் மட்டும்தான் வாழ்வான். இறை செய்தியில் மட்டும் அடிப்படையில் வாழக்கூடியவன் மட்டும்தான் அல்லாஹ்வை நம்பக்கூடியவன். உங்களை யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்புகிறீர்களோ, மறுமையை நம்புகிறீர்களோ, அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருந்த மூமின்களுடைய அந்த கொள்கையையும் யார் புறக்கணிக்கிறார்களோ, புறக்கணித்தால் உங்களுக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். அல்லாஹ் எந்த இறைவனுடைய அந்தஸ்து குறைந்து விட போவதில்லை, இறைவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அல்லாஹ் கூறுகிறான், எவன் புறக்கணிக்கிறானோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேவையற்றவன், புகழக்கூடியவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பிரத்யோக அன்பிற்குரியவர்கள். வேறு எந்த படைப்பினங்களுக்கும் காட்டாத பிரத்யோக அன்பை, வேறு எந்த படைப்பினங்களுக்கும் கொடுக்காத பிரத்யோக அன்பை அல்லாஹ் இரண்டு மனிதர்களுக்கு கொடுத்தான். ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ இத்தஹதனி கலீலா கமா இத்தஹத இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் இப்ராஹீமை தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக வேறு எந்த படைப்பினங்களுக்கும் வழங்காத அன்பை அல்லாஹ் நமக்கும் அன்பு காட்டுகிறான். நம்மீதும் நாம் இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தால் நமக்கும் அல்லாஹ் அன்பு காட்டுவான், நம்மை நேசிப்பான். ஆனால் நம்மை நேசிப்பதை விட பிரத்யோகமான அன்பை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அத நபிகள் நாயகம் சொன்னார்கள், இப்ராஹீமை அல்லாஹ் கலீலாக தன்னுடைய உற்ற அன்பிற்குரியவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டதை போன்று என்னையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த படைப்பினங்களுக்கும் வழங்காத பிரத்யோக அன்பை, பிரத்யோக பாசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் வழங்கினான்? அவர்கள் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மட்டும் கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ் திருமலை குர்ஆனில் கூறுகின்றான், வமை யர்கப மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் ஸஃபிய நஃப்ஸ. தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவனை தவிர, மூடனாக்கி கொண்டவனை தவிர வேறு யாரும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க மாட்டார்கள். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை வெறுத்தால் அவன் தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவன், மூடனாக்கி கொண்டவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, அந்த இப்ராஹீமை நாம் இந்த உலகத்திலும் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். வஇன்னஹு ஃபில் ஆகிரத்தி லமினஸ் ஸாலிஹீன், அவர் மறுமையிலும் நல்லவர்களில் ஒருவராக இருப்பார். என்ன காரணம்? இது قال له ربه اسلم, அவருக்கு இறைவன் கட்டுப்படு என்று சொன்னான். நான் உனக்கு என்ன கட்டளைகளை தருகிறேனோ, என்ன வழிகாட்டுதலை தருகின்றேனோ அதற்கெல்லாம் கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்னான். قال اسلمت لرب العالمين, அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய இறை செய்திக்கு கட்டுப்பட்டார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இறை செய்தியை மட்டும்தான், அல்லாஹ்விற்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு வாழ வேண்டும், இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று அந்த கொள்கையை எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வஸாபிஹி இப்ராஹீமு பிபனீஹ், இப்ராஹீம் வஸாபிஹா இப்ராஹீமு பிபனீஹ் வ யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அடிபணிந்து வாழ வேண்டும் என்ற அந்த கொள்கையை தான் உபதேசம் செய்தார்கள். யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், என்னுடைய பிள்ளைகளே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்றான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களாக, இறைவனுடைய கட்டளைகளை மட்டும் பின்பற்றியவர்களாக, உண்மையான முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் இறை செய்திக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டாங்க. அவருடைய மனைவியை, கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலருந்தும் பாலகனாக இருக்கும் பொழுது பாலைவனத்திலே விட்டுவிட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுவிட்டு வந்தார்கள். திரும்ப வரும்பொழுது அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா இப்ராஹிம் ஐன தذهب وقد تتركنا بهذا الواد, இப்ராஹிமே, இந்த பள்ளத்தாக்கிலே விட்டுவிட்டு, இந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு, லைஸ ஃபீஹா இன்சு வலா ஷை, இங்கு எந்த மனிதர்களும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது, எங்களை தன்னந்தனியாக விட்டுவிட்டு எங்கே செல்கிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லவில்லை. திரும்பி பார்க்காமல் அப்படியே செல்கிறார்கள். மீண்டும் கேட்கிறார்கள், யா இப்ராஹிம் ஐன தذهب وقد تتركنا بهذا الواد லைஸ ஃபீஹா இன்சு வலா ஷை, இப்ராஹிமே, இந்த பள்ளத்தாக்கை விட்டுவிட்டு எந்த மனிதர்களும் இல்லை, எதுவும் இல்லை, இங்கே விட்டுவிட்டு எங்கே செல்கிறீர்கள்? பதில் இல்லை. மூன்றாவது கேட்கிறார்கள், பதில் சொல்லவில்லை. நான்காவது கேட்டார்கள், அல்லாஹ் அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, இப்ராஹிமே, அல்லாஹ் தான் இப்படி உத்தரவிட்டானா? இப்ராஹிம் சொன்னான், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. உடனே அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதன் லா யுரைய அல்லாஹ், அப்படி என்றால் நீங்கள் செல்லுங்கள். பாலைவனமாக இருக்கட்டும், தண்ணீர் வராமல் இருக்கட்டும், மனித இனம் இல்லாமல் இருக்கட்டும், எதுவுமே இல்லாமல் இருக்கட்டும், படைத்த இறைவன் கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய இறை செய்திக்கு அப்படியே கட்டுப்பட்டார்கள். மற்றொரு ஹதீஸிலே வருகிறது, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இலாமன் தத்ருக்குனா யா இப்ராஹிம், இப்ராஹிமே, எங்களை யாரிடம் விட்டு செல்கிறீர்கள்? இப்ராஹிம் நபி சொன்னார்கள், நான் உங்களை இலல்லாஹ், அல்லாஹ்விடம் விட்டு செல்கின்றேன். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரதீது பில்லாஹ், நான் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் நபி வாழ்க்கை முழுவதும் இறை செய்திக்கு கட்டுப்படக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இருந்தது. தன்னுடைய தந்தையை நோக்கி சொன்னார்கள், யா அபதி இன்னி கத் ஜானி மினல் இல்ம் மா லம் யதி ஃபத்தபிஅனி அஹ்திக ஸிராத்தன் ஸவியா, என்னுடைய தந்தையே, உங்களுக்கு வராத மார்க்க அறிவு, இறை செய்தி அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்திருக்கிறது, என்னை பின்பற்றுங்கள். இப்ராஹிம் நபி தன்னை பின்பற்ற சொன்னதற்கு காரணம், தன்னுடைய தந்தையிடம் என்னுடைய தந்தையே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னதற்கு காரணம், இறைவன் இப்ராஹிம் நபியை தூதராக தேர்ந்தெடுத்து. ஏனென்றால் இறை தூதர்கள் சுய கருத்தை பேச மாட்டார்கள். இறை தூதர்கள் மார்க்கமாக அவருடைய சுய கருத்தை பேச மாட்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்ட இறை செய்தியை தான் பேசுவார்கள். தன்னுடைய தந்தையை நோக்கி சொன்னார்கள், என்னுடைய தந்தையே, யா அபதி, என்னுடைய அன்பிற்குரிய தந்தையே, இன்னி கத் ஜானி மினல் இல்ம் மா லம் யதிக், உங்களுக்கு வராத அறிவு ஞானம் எனக்கு வந்திருக்கிறது. ஃபத்தபிஉனி அஹ்திக ஸிராத்தன் ஸவியா, என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு நான் சரியான பாதையை காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். தந்தை ஏற்க மறுத்தார், நரகவாதியாக மாறினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடம் கேட்டார்கள், யா புனைய இன்னி அராபில் மனாம் அன்னி அதுபஹு, என்னுடைய மகனை. இஸ்மாயில் நபியிடம் கேட்டார்கள், என்னுடைய மகனை, நான் கனவிலே உன்னை அறுப்பதாக கண்டேன். நபிமார்கள் காணக்கூடிய இறை கனவு, இறை செய்தி. அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை செய்தியை தன்னுடைய மகனுக்கு எடுத்துரைக்கிறார்கள். யா புனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அதுபஹு, என்னுடைய மகனே, நான் கனவில் உன்னை அறுப்பதை போன்று கண்டேன். அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான், இறை செய்தி வந்திருக்கிறது, நீ சிந்தித்து பார், மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய்? அந்த மகன் சொன்னார், அவர் இறை செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை தந்தையிடமிருந்து படித்தவர், பாடம் பயின்றவர், தந்தையை இறை தூதராக ஏற்றுக்கொண்டவர். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதராக ஆனார்கள். யா அபதி ஃபஅல் மா தூமர், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். சதஜதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன்,
அல்லாஹ் நாடினால் என்னை உறுதிமிக்கோர்களில் ஒருவராக காண்பீர்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்களை ஒருவராக காண்பீர்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இறை செய்தியை பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மனோ இச்சைப்படி, தன்னுடைய சுய கருத்தாக இந்த மார்க்கத்தில் ஒரே ஒரு சட்டத்தை கூட அவர் சொன்னது கிடையாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய, இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய அங்கீகாரம். அல்லாஹ் கூறுகின்றான், நபிகள் நாயகம் நமக்கு மார்க்கத்தை போதித்தார்களே, நபிகள் நாயகத்துடைய சுய கருத்தா? அல்லாஹ் கூறுகின்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த இறை தூதர் தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார். அவர் பேசுவதெல்லாம், மார்க்கமாக சொல்வதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்ட இறை செய்தி. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக் லிதஹ்கும பைனன் நாஸ் பிமா அராக்கல்லாஹ். நபியே, இந்த வேதத்தை உண்மையை கொண்டு உமக்கு நாம் இறக்கி வைத்தோம். லிதஹ்கும பைனன் நாஸ் பிமா அராக்கல்லாஹ். இந்த வேதத்துக்கு விளக்கமாக இன்னொரு வழியை அல்லாஹ் உமக்கு காட்டி தருவான். அதன் மூலம் நீ மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்க வேண்டும், மார்க்க சட்டங்களை சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த வேதத்தை இறக்கி வைத்து அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், இத்தபி மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக். நபியே, உம்முடைய இறைவனிடமிருந்து உமக்கு இறை செய்தியாக அறிவிக்கப்படுவதை பின்பற்றுவீராக. லா இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. வாலில் அனில் முஷ்ரிக்கின், இணை வைப்பாளர்களை புறக்கணிப்பீராக. நாம் அல்லாஹ்வை தான் வணக்கத்திற்குரியவன் என்று ஏற்றுக்கொண்டால் இந்த வணக்கத்திலே மனித கருத்துக்களுக்கு இடமில்லை. நாம் மரணித்த பிறகு கபரிலும் மறுமையிலும் அல்லாஹ் கேட்பான். எப்படி கேட்பான்? நீ ஷாஃபி இமாமை பின்பற்றினாயா என்று மறுமையிலே கேட்கப்படாது. நீ அபூ ஹனீஃபா இமாமை பின்பற்றினாயா, மறுமையிலே அப்படி ஒரு கேள்வியே வராது. நீ அஹ்மது இமாமை பின்பற்றினாயா, அப்படி ஒரு கேள்வி இல்லை. நீ சஹாபாக்களை பின்பற்றினாயா, அப்படி ஒரு கேள்வி இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், மறுமை நாளில் அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா? யௌம யுனாதீஹிம் ஃபயகூல் மாதா அஜப்துமுல் முர்ஸலீன். மறுமை நாளில் அவர்களை எல்லாம் அல்லாஹ் அழைப்பான், அழைத்து கேட்பான், மாதா அஜப்துமுல் முர்ஸலீன், மாதா அஜப்துமுல் முர்ஸலீன். நீங்கள் இறை தூதர்களுக்கு என்ன பதில் சொன்னீர்கள்? என்ன காரணம்? நீங்கள் இறை தூதர்களுக்கு என்ன பதிலளித்தீர்கள்? இறை தூதர் சொன்னது அவருடைய சுய கருத்து இல்ல. இறை தூதர் சொன்னது அல்லாஹ்விடமிருந்து பெற்ற இறை செய்தி. நபிகள் நாயகம் மார்க்கமாக போதித்தது நபிகள் நாயகத்துடைய சுய கருத்து என்று ஒருவன் சொன்னால் அவன் காஃபிர். நபிகள் நாயகம் இந்த மார்க்கத்தில் சுய கருத்தை சொன்னதே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக். நபியே, உமது இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தியை பற்றி பிடித்துக் கொள்வீராக. லா முபத்தில லிகலிமாத்தி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவன் எவனும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் எனும் பொழுது மற்ற மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா? ஒரு இறை செய்தியை விளங்க வேண்டும் என்றால், குர்ஆனுடைய கருத்தை விளங்க வேண்டும் என்றால், குர்ஆனை பிற குர்ஆனுடைய வசனங்களை கொண்டும் ஹதீஸ்களின் துணை கொண்டும் குர்ஆனை புரிய வேண்டும். ஹதீஸை புரிய வேண்டும் என்றால் ஹதீஸை பிற ஹதீஸ்களுடைய துணை கொண்டும் குர்ஆனை கொண்டு புரிய வேண்டும். ஒரு மனிதனுக்கு, மக்களுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் கூறுகின்றான், யூத்தில் ஹிக்மத மயஷா, தான் நாடியோருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கிறான். வமை யூத்தல் ஹிக்மா ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டு விட்டதோ அவர் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டார். எல்லா மக்களும் மார்க்கத்தை கரைத்து குடித்து விட முடியாது. அதற்கென்று தியாகம் செய்ய வேண்டும். குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும், சுன்னாவை ஆய்வு செய்ய வேண்டும். குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு, கற்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுப்பான். என்ன ஞானம்? அவருடைய சுய கருத்தை சொல்லக்கூடிய ஞானமா?
எந்த அறிஞராக இருக்கட்டும், நபி தோழராக இருக்கட்டும், இமாம்களாக இருக்கட்டும், இன்று வாழக்கூடிய ஆலிம்களாக இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத் ஆலிம்களாக இருக்கட்டும், இனி வர கியாமத் நாள் வரை வரக்கூடிய எந்த ஆலிமாக இருக்கட்டும், அவர் குர்ஆனை ஆதாரமாக கொண்டு, சுன்னாவை ஆதாரமாக கொண்டு ஒரு செய்தியை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் ஏற்றுக்கொள்கிறோம்? அவர் சொல்வதற்கு ஆதாரம் குர்ஆன், அவர் சொல்வதற்கு ஆதாரம் ஹதீஸ். இன்னைக்கு சில வழிகேடர்கள் அறியாமல் நம்மை பார்த்து கேட்பார்கள், நாங்கள் உங்கள் தௌஹீத் ஜமாத் கருத்தை ஏற்றுக்கொள்வதை விட சஹாபாக்கள் கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம். தௌஹீத் ஜமாத் என்ன சொல்கிறது? நாங்கள் எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லவில்லை. சஹாபாக்கள் சொன்னாலும் நாங்கள் சொன்னாலும் யார் சொன்னாலும் அது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்மை விட நபி தோழர்கள் உயர்ந்தவர்கள், நம்மை விட சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள். அதனால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நபி தோழர்களுக்கு கொடுத்து விட முடியுமா? அல்லாஹ் கேட்கின்றான், அம்லஹும் ஷரகாவுன் ஷரஊலஹு மினத்-தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதி அளிக்காததை மார்க்க சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? மார்க்க சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விற்கு. எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் குர்ஆனை படித்து, குர்ஆனை ஆதாரமாக கொண்டு, சுன்னாவை படித்து, சுன்னாவை ஆதாரமாக கொண்டு அவர் சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் இறை செய்தி. குர்ஆன் சுன்னா ஆதாரம் இல்லாமல் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாமா? மதுஹப்ங்கிற பேர்ல பார்க்கிறோம், மார்க்கத்துக்கு மாற்றமான ஏராளமான சட்டங்கள். எப்படி எல்லாம் பாருங்கள். ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். சஹீஹ் முஸ்லிம்ல 1628வது ஹதீஸ்ல மழை பஞ்சம் ஏற்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை தொழுகை தொழுததாக சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. ஆனால் மதுஹபுடைய நூல் அல் ஹிதாயா என்ற ஹனஃபி மதுஹப் நூல்ல பாகம் 1 பக்கம் 88 சொல்றாங்க, قال ابو حنيفه ليس في الاستسقاء صلاه مسنونه في جماعه. மழை வேண்டுவதிலே ஜமாஅத்தாக தொழக்கூடிய எந்த சுன்னத்தான தொழுகையும் இல்லை. அபூ ஹனீஃபாவுடைய கருத்து. இப்ப இமாம் என்று சொல்வதனால் அவர் எதை சொன்னாலும் மார்க்கமாக ஆக்கலாமா? இல்லை. அந்த இமாம் சொல்வது தவறு, ஹதீஸ் அதற்கு மாற்றமாக இருக்கிறது என்று ஒருவன் வாழ்ந்தால் அவன் அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றவன், இறை சட்டத்தை கட்டுப்படக்கூடியவன். இல்லை இல்லை, எங்கள் மதுஹப் இமாம் சொல்லிவிட்டால் அதுதான் சத்தியம் என்று சொன்னால் சில நேரங்களில் அது நம்மை இறை மறுப்பிலே குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளிவிடும். மற்றொரு உதாரணத்தை பாருங்கள். ஹிதாயா என்ற ஹனஃபி மதுஹப் நூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, லைஸ ஃபில் குஸூஃபி குத்பா. கிரகண தொழுகையிலே எந்த பயானும் கிடையாது. ஏனென்றால் அப்படி எந்த ஹதீஸும் பதிவு செய்யப்படவில்லை என்று அவர் கூறுகிறார். ஹிதாயாவுல 1வது பாகம் 8வது பக்கத்தில். ஆனால் சுன்னாவிலே சஹீஹுல் புகாரியிலே 1041வது செய்தியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகண தொழுகை தொழுவித்து பயான் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது எதை ஏற்க வேண்டும்? என்னுடைய மதுஹப் தான் பெரிது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த சுன்னா தேவையற்றது என்று சொன்னால் ஒருவன் சுன்னாவை மறுக்கிறான், இறை செய்தியை மார்க்கமாக பின்பற்ற மறுக்கிறான். சில நேரங்களில் அவனது இந்த செயல்பாடு அவனை இணை வைப்பாளனாக மாற்றிவிடும். அதே போன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகைக்கு முன்பாக விரும்பினால் முன் சுன்னத் தொழலாம் என்பதை முஸ்லிம்ல 1521வது ஹதீஸ், புகாரில 1183வது செய்தி, 1184வது செய்தி, இன்னும் பல ஹதீஸ்கள் எடுத்து காட்டுகிறது. ஆனால் ஹிதாயா என்ற ஹனஃபி மதுஹப் நூல்ல சொல்லப்படுகிறது, வலா யுதனஃபது பஅதல் குரூப் قبل الفرض. சூரியன் மறைந்த பிறகு மக்ரிபுடைய ஃபர்து தொழுகைக்கு முன்பாக எந்த உபரியான தொழுகைகளும் சுன்னத்தான தொழுகைகளும் தொழக்கூடாது. லிமா ஃபீஹி மின் தஅkhீரில் மக்ரிப். ஏனென்றால் மக்ரிபை பிற்படுத்துவதற்கு அது காரணமாக ஆகிவிடும். அத பள்ளிவாசல்ல போட்டிருப்பாங்க, எல்லா தொழுகைக்கும் பாங்கு இகாமத் டைம் போட்டிருப்பாங்க, மக்ரிபுக்கு மட்டும் பாங்கு இகாமத் உடன். தெளிவான சுன்னாக்கு மாற்றம் என்ன தெரிகிறது அல்லவா? அல்லாஹ்வின் தூதர் இறைவனிடமிருந்து பெற்று தந்த இறை செய்திக்கு மாற்றம் என்று தெரிகிறது அல்லவா? அப்படி என்றால் ஒரு மூமின் எதை பின்பற்ற வேண்டும்?
இறை செய்தியை தானே பின்பற்ற வேண்டும். இப்படித்தான் இன்றைக்கு நான் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லி காட்டுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 872வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா சமீதுமுல் முஅத்தின் ஃபகூலு மிஸ்ல மா யகூல். முஅத்தின் பாங்கு சொல்பவர் பாங்கு சொன்னால் அவர் கூறுவதை போன்று சொல்லுங்கள். சும்ம சல்லு அலைய, பிறகு என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் ஓதுகிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், அதன் காரணமாக அவருக்கு அல்லாஹ் 10 அருள்களை புரிகிறான். சும்ம ஸல்லல்லாஹு அலைஹி அல் வஸீலா, பிறகு எனக்கு வஸீலா என்ற அந்த பதவியை கேளுங்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிக துஆவை ஓதுங்க. நபிகள் சொல்லி தர்றாங்க. பாங்கு சொல்லி முடித்த பிறகு பாங்கு துவா ஸலவாத் ஓதி அதுக்கு பிறகு பாங்கு துவா ஓதுங்க. நபிகள் நாயகம் அப்படி சொன்னார்களா? இறை செய்தி அப்படி இருக்கிறதா? நாங்கள் இறை செய்தி ஏற்க மாட்டோம், நாங்கள் பாங்கிற்கு முன்னாடிதான் ஸலவாத் ஓதுவோம் என்றால் நாம் எதை பின்பற்றுகிறோம்? இத்தபிஊமா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்று சொல்கிறோமே, அந்த இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை இதுதானா? நபிகள் நாயகத்துடைய வழிமுறை என்ன? குர்ஆன் அல்லாஹ் ஒரு இறை செய்தியை இறக்கி வைத்து விட்டால் அதற்குத்தான் நபிகள் நாயகம் கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி வராமல் எந்த ஒரு சட்டத்தையும் நபிகள் நாயகம் சொல்லித் தரவில்லை. இமாம்களே அதைத்தான் சொன்னார்கள். நாம் பார்க்கிறோம், அபூ ஹனீஃபா இமாம் சொன்னார்கள், ரத்துல் முஹ்தார் என்ற மதுஹப் நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னது எங்களுக்கு அல்ல, இன்றைக்கு மதுஹப்பை பின்பற்றக்கூடியவர்களுக்காகத்தான். இதை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரைக்கு முடிவுக்கு வந்து விடுகிறேன். அபூ ஹனீஃபா இமாம் சொன்னார்கள், இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் சரியாக இருக்கும் என்றால் அதுதான் என்னுடைய வழிமுறை என்றார்கள். இதுதான் எல்லா இமாம்களுடைய கூற்றும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறை செய்தியை குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றி வாழ வேண்டும். இறை செய்திக்கு மாற்றமாக எந்த மனித கருத்தையும் நாம் மார்க்கமாக்கி விடக்கூடாது. அது அல்லாஹ்விற்கு இடை கற்பிக்கக்கூடிய, தெரிந்தே செய்தால் புரிந்தே செய்தால் அது அல்லாஹ்விற்கு இடை கற்பிக்கக்கூடிய காரியமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான தௌஹீதை வழங்கி அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.